ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு காலோ ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கணும் அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். High Priestess, okay. Sun, Star, Five of Cups, Ten of Pentacles, Knight of Wands, Five of Swords, Queen of Wands, Queen of Pentacles, Nine of Cups, Six of Swords, Four of Cups. So, bottom of the deck, Queen of Cups. Queen of Wands. Ten of Swords. Death. King of Cups, Strength, Six of Pentacles, Seven of Swords, Page of Cups, Three of Cups, Hierophant, Seven of Wands, King of Swords. Four of Pentacles. Okay. ஓகே, தென் இன்றைக்கி வீடியோ அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் கிட்ட உங்களுக்கு ஒரு காலம் ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ பாசிபிலிட்டிஸ் கிடையாது. கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகிட்டு ஒரு எண்டிங்கில் வந்துட்டு மேபி ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகி ஒரு 1 இயர் 1 மந்த் இருக்கலாம், அப்படி இல்லைங்க 17 months இருக்கலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா 6 months இருக்கலாம், 7 months இருக்கலாம். டோட்லி ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டிங்கில் வந்துட்டு ஓகே, ஒரு சிலருக்கு ஜூன் மந்த் இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஜூலை மந்த் இருக்கலாம். ஓகே, ஸோ எண்டிங்கில் வர்றதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி இன்னொரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில், ஸோ நீங்கள் 2 பேரும் எந்த ரிலேஷன்ஷிப்பாக வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் கனெக்ட் ஆகிருக்கலாம். ஓகே, எல்லா ரிலேஷன்ஷிப்பும் சினிமாஸில் காட்டுற மாதிரி ஸ்டார்டிங்காக நல்லா தான் இருக்கும், போக போக தான். ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம போகிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து யாருக்கும் இந்த ஞான கண்ணுங்கிறது திறக்காது. ஓகே, ஸ்டார்டிங்கில் இது கிடைச்சா போதும், எப்படியாவது இவங்க கூட க்ளோஸ் ஆனால் போதும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சா போதும், நானும் அவனை ஒரு வாட்டி சேர்ந்தா போதும், இந்த ஒரு தாட் தான் எல்லாரோட மைண்டில் இருக்குமே தவிர வேறு எதுவுமே தெரியாது.
அது ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் ரொம்ப க்ளோஸ் ஆன பிறகு தான் இவங்களுக்கெல்லாம் ஞான கண்ணு திறக்கும். ஃபேமிலி இருக்குது, ட்ரெடிஷ்னல் சொசைட்டி என்ன சொல்லும், அது என்ன சொல்லணும், இது என்ன சொல்லணும், இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் யாருக்குமே தெரியாது. ஸ்டார்டிங்கில் ஓ சூப்பர், எப்படியாவது சேர்ந்துட்டா கொள்ளலாம், எப்படியாவது பேசிட்டா கொள்ளலாம், ஓகே, இது மட்டும் தான் ஸ்டார்டிங்கில் தெரியும். ஸோ அதே மாதிரி எந்த வேணாலும் 2 பேரும் கனெக்ட் ஆகிருக்கலாம். ஓகே, கனெக்ட் ஆகி ஒரு கட்டத்தில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனோட மைண்டில் இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி விட்டுட்டு ஓடலாம், ஓகே, எப்படி செப்ரேஷன் பண்ணலாம், என்ன ஐடியா பண்ணலாம், எப்படி ஏமாற்றலாம், என்ன பொய் சொல்லலாம், இவர் பல பிளாட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போட்டுட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ட்ராமா உங்ககிட்ட கிரியேட் பண்ணியிருக்கலாம், நிறைய பொய் சொல்லியிருக்கலாம் இந்த பர்சன் ஆக்சுவலி. ஓகே, இவரோட மைண்ட் செட், ஓகே, இவரோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, எப்படியாவது இந்த ஒரு மேபி இது ஒரு பர்சன் எப்படியாவது நானும் அவளை லாஸ்ட் வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு தாட் இருந்தீங்க அப்படின்னா ஷோர் அது அட்ராக்ட் ஆகிருக்கும். பட் இவரோட தாட் என்ன, எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்ட் பண்ணணும், எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணணும், எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், எப்படியாவது கழுத்தி விடணும், இப்படி என்ன ட்ராமா க்ரியேட் பண்ணலாம், என்ன மேஜிக் பண்ணலாம், என்ன மிராக்கிள் பண்ணலாம், இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணனால ரிலேஷன்ஷிப் ஒரு கட்டத்தில் ஒரு எண்டிங்கில் வந்துட்டு 2 பேரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் சடனாக ஒரு எண்டிங் வந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ ஒரு பெரிய எண்டிங்கில் வந்து 2 பேரும் மறுபடியும் கனெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு, கம்யூனிகேஷன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு எண்டிங் வந்துட்டு உண்டு. ஓகே, இதில் ஒரு சிலவங்களுக்கு பர்சன் மூவ் ஆன் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ இதில் வேறு எந்த பார்க்குறதுக்காக இன்னொரு ரீசன் என்ன கேட்டிங்க அப்படின்னா, அப்போ நினைக்கலாம், இல்லை ஸ்டார்டிங் நல்லா தானே பேசினாங்க, ரிலேஷன்ஷிப்பில் நல்லா தான் இருந்தாங்க, சடனாக இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை இவரை எண்ட் பண்ணிட்டு உண்டு, ட்ராமா க்ரியேட் பண்ணிட்டு உண்டு, சீட்டிங் கார்டு நமக்கு வந்துட்டு சீட்டிங்கே பண்ணிட்டு உண்டு. ஓகே, பட் இவருக்கு பாசம் உண்டா, ஃபீலிங்ஸ் உண்டா, எமோஷன் உண்டான்னு கேட்டால் எஸ் அஃப்கோர்ஸ் உண்டு. ஓகே, அஃப்கோர்ஸ் உண்டு. பட் என்ன அப்படின்னா, பக்கா செல்ஃபிஷான ஒரு கேரக்டராகவும், பக்கா ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டராகவும், பக்கா செல்ஃபிஷ். யார் எப்படி போனால் என்ன, என்னால் யார் கஷ்டப்பட்டா என்ன, எப்பவும் நான் நல்லா இருக்கணும். ஓகே, என்னை நம்பி அவங்க ஏமாந்தாங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. பட் நான் நல்லா இருக்கணும். ஃபீலிங்ஸ் உண்டா, எமோஷன் உண்டா, ஸ்நேகம் உண்டா கிட்ட அஃப்கோர்ஸ் உண்டு. பட் ஆள் ப்ராக்டிக்கல் ஆகும், எமோஷனல் கிடையாது. ஆளுக்கு ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இருந்தாலும் ஆள் அந்த எமோஷனலை காட்டிலும் ப்ராக்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ அப்போ ஆள் ஆக்சுவலி ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் ஸ்நேகம் இருந்தும் ஆள் அதை சப்ரஸ் பண்ணிட்டு காரணம் என்ன அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக உண்டு. ஓகே, ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபெமினன் எனர்ஜி தேர்ட் பார்ட்டி இங்கே நமக்கு வருது. மேபி இந்த ஒரு பர்சனோட மதராக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லைங்க சிஸ்டராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஓகே, அப்படி இல்லைனா ஃபேமிலியாக இருக்கலாம். ஓகே, அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபெமினன் எனர்ஜி ஆகும். பயங்கர ரூடான ஒரு தேர்ட் பார்ட்டி நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி இந்த தேர்ட் பார்ட்டி இந்த ஒரு பர்சனை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் மேபி 1000 பேரை கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லைங்க இந்த பர்சன் உங்களை கண்ட்ரோல் பண்ணலாம். பட் தேர்ட் பார்ட்டி இந்த ஒரு பர்சனை கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா தேர்ட் பார்ட்டிக்கு தெரியும் இவங்ககிட்ட எப்படி பேசினா காரியம் நடக்கும், இவனை எப்படி சமாளிக்கிறது, இவனை எப்படி தன்னோட வேலை கொண்டு போகிறது எல்லாம் தேர்ட் பார்ட்டி கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு பர்சனை கொண்டு வந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ ஆக்சுவலி அது மட்டும் இல்லை, எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் அதே தேர்ட் பார்ட்டி உங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணியிருக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு இது எல்லாருக்கும் ரெஸ்னேட் ஆகணும் இல்லை, அதே அந்த ஃபெமினன் எனர்ஜிங்கிறது வீடியோ பார்க்குறவங்க கிட்ட வந்து நிறைய ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப்பை நிறைய அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க ஃபேஸ் பண்ணிட்டு முடியாது. காரணம் அந்த ஃபெமினன் எனர்ஜினால இல்லைங்க, அந்த பர்சனோட ஃபேமிலினால ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் அவ்வளோ இங்கே ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு. ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு 4 ஸ்டெப்பு முன்னாடி போகுது அப்படின்னா அட் எ செகண்டில் அப்படியே ஒரு 10 ஸ்டெப் பேக் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, எப்படியா சிரித்து பேசி ஒரு 4 ஸ்டெப்பு நீங்கள் வந்து எப்படியோ ஓகே பண்ணி வச்சுருப்பீங்க, அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படியே 10 செகண்ட் போயிருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பு. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு. காரணம் என்ன, அது ஃபெமினன் எனர்ஜி தேர்ட் பார்ட்டி பயங்கர ஹெவியாக இருக்குது. ஓகே, அதே சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா தென் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங் இது ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். ஓகே, ஒரு நாள் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெபிலிட்டியோ ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டேபிளோ கொடுத்துட்டே இல்லை. அது ட்ரஸ்ட் பண்ணலாமா வருமானு உங்களுக்கு தெரியாது, அது வரக்கூடிய டைம் வரும், அப்படி வந்து வைக்கிறது அது போகும் செய்யும். ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ கரண்ட்லி வந்து ரிலேஷன்ஷிப் கரண்ட்லி ஒரு எண்டிங்கில் வந்துட்டு உண்டு. ஓகே,
பட் இப்போ அந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் இருக்கா, அவங்கள திங்க் பண்ணுறாங்களா, அவங்களோட மைண்டில் நீங்கள் இருக்கிறீங்களான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் உண்டு. ஓகே, அது ஒரு பெரிய இதாகும். ஆக்சுவலாக அது உண்டு. இப்பவும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, ஸ்நேகம் இருக்குது. மேபி ஒரு நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எண்டிங் வந்தது ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. ஓகே, ஏன்னா எனக்கு இந்த கார்டோட வைப்பில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு சுச்சுவேஷனில் யார் இருக்கிறீங்க நமக்கு தெரியல ஆக்சுவலி. பட் இந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஷோராக ஒரு எண்டிங் வந்தது ரொம்ப நன்மைக்குன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு, ஸ்நேகம் உண்டு. பட் ஆள் அதை ப்ராப்பராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை. ஓகே, ஆள் ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டர், செல்ஃபிஷான ஒரு கேரக்டர். ஸோ நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கக்கூடிய ஒரு டைமில் ஆள் உங்களுக்கு ஒருபோது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டில்ல. ஓகே, ஒரு ஓகே, மேபி இவரோட லைஃப்பில் நீங்கள் ஒரு கிஃப்டாக இருந்திருக்கலாம், இல்லைங்க சன்னாக இருந்திருக்கலாம், இல்லைங்க நீங்கள் ஒரு ஹீலராக இருந்திருக்கலாம். ஓகே, மேபி ஏதாவது பர்சன் சம்டைம் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். இப்படி ஆகும். எதுவும் தெரியல, என்னோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹீல் ஆகிற மாதிரி இருக்குது. எனக்கு அது பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. உங்ககிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைம் அடிக்கடி ஷேர் பண்ணிக்கலாம். உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு ஹீலராக எடுத்துகிட்டு ஒரு பிரைட்னஸாக நீங்களோட லைஃப்பில் எடுத்துகிட்டு உண்டு. பட் இந்த வேர்ல்டில் வந்து அந்த ப்ராக்டிக்கலான ஒரு மைண்ட் செட்னாலையும் பணத்தினாலையும் ஓகே, யாரும் இங்கே எமோஷனலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது கிடையாது. ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா இங்கே யாருக்கு மனசு பார்க்குறது கிடையாது. பணம் இருக்குதா நம்ம நல்லவங்க, பணம் இல்லையா நம்ம கெட்டவங்க. ஸோ அப்படி தான் இந்த சொசைட்டி, இந்த வேர்ல்டு வந்து ஆப்ரேட் ஆகிட்டுருக்குது. ஓகே, அது அவங்களோட குணம் நல்ல குணம். ஸோ அதை யாரும் இங்கே பார்க்குறது இல்லை. பணம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க நல்லவங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்க்கும். அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு ஹீலராக இருந்துட்டு உண்டு, ஒரு பிரைட்னஸாக இருந்துட்டு உண்டு. பட் இவர் ஆக்சுவலி எமோஷனலை காட்டிலும் இவர் ப்ராக்டிக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு செல்ஃபிஷான ஒரு கேரக்டர்னால, பணம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர்னால உங்களோட ரிலேஷன்ஷிப்போட வந்து ஒரு டீப்பும் மனசில் ஆகிட்டு இல்லை, உங்களோட லவ்வும் மனசில் ஆகிட்டு இல்லை, மொத்தத்தில் ரிலேஷன்ஷிப்பே இவருக்கு மனசில் ஆகிட்டு இல்லை. ரிலேஷன்ஷிப் இவரை பொறுத்த மட்டும் என்ன ஸ்நேகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா நினைக்கக்கூடிய டைம் இவர் இப்போ ப்ராக்டிக்கலான கேரக்டர்னால கட்டாயம் இவங்க வந்து பணத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இதில் மெயின் ரீசனை கேட்டிங்க அப்படின்னா, இது ஒரு மேபி இந்த ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் நல்லா உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். தேர்ட் பார்ட்டி வந்து அடிக்கடி இந்த ஒரு பர்சன்கிட்ட இப்படியாகும் அப்படியாகும், நம்ம ஃபேமிலிங்கிறது ஒரு பாரம்பரியமான ஒரு ஃபேமிலி, ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி, நம்ம ஃபேமிலியில் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க, இப்படியாகும் அப்படியாகணும் இந்த ஒரு பர்சனே அடிக்கடி மைண்ட் வாஷ் பண்ணி தேர்ட் பார்ட்டிக்கு தெரியும்ல அந்த பர்சனை எந்த வேலை கொண்டு வர முடியும்னு தெரியும்ல. ஸோ அந்த வேலை அந்த ஒரு பர்சனை கொண்டு வந்துட்டு உண்டு. அடிக்கடி தேர்ட் பார்ட்டி இந்த ஒரு பர்சனை பிரைன் வாஷ் பண்ணும்போது அப்போ இவருக்கு மேபி இப்படியும் சொல்லியிருக்கலாம். தேர்ட் பார்ட்டி அவனுக்கு நல்ல மேபி இந்த பர்சனுங்கிறது ஸ்டாராக இருக்கலாம். ஓகே, ஸோ நான் இதை விட உனக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் உண்டு, நீ எதுக்கு இதில் நின்றுட்டுருக்க, தேர்ட் பார்ட்டி பிரைன் வாஷ் பண்ணியிருக்கலாம். அப்போ இந்த ஒரு பர்சன் எமோஷனல் காட்டிலும் இவர் ப்ராக்டிக்கல் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு பணம் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இவர் உங்களை விட்டு ட்ராமா க்ரியேட் பண்ணி போயிட்டு உண்டு. ஆட்டோமேட்டிக்காக இது என்னான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை, ட்ராமா க்ரியேட் பண்ணி எந்த பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அப்போ இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எண்டிங் வர்றது ரொம்ப நல்லது தானே. ஏன்னா உங்களோட ஸ்நேகிங்கிறது உண்மையாக இருந்திருக்கலாம், உங்களோட ஃபீலிங்ஸ் இருக்குது ஸ்டேபிளாக இருந்திருக்கலாம், அந்தளவுக்கு எமோஷன் இங்கே கனெக்ட் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் இங்கே வந்து தேர்ட் பார்ட்டி ஒரு பக்கம், ட்ராமா ஒரு பக்கம், ப்ராக்டிக்கலான கேரக்டர்னு சொல்லும்போது எப்படி அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஸோ அப்போ அதில் ஒரு எண்டிங் வர்றது ரொம்ப நல்லதானே. ஸோ அதே மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டிங் வந்துட்டு கரண்ட்லி நீங்கள் வந்து உங்களோட வைப்ரேஷன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் சொன்னேன்ல இந்த ஒரு ஸோ இங்கே நமக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு ஃபெமினன் எனர்ஜி சொன்னால அதில் மேபி அந்த ஃபெமினன் எனர்ஜினால உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ கரண்ட்லி நீங்கள் வந்து க்யூன் ஆஃப் ஃபோன்ஸ் எனர்ஜியில் நீங்கள் வந்து செல்ஃப் ஃபோ பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் ஆகுறீங்க. அவனாச்சு, அவன் தேர்ட் பார்ட்டி ஆச்சு, அவனாச்சு, அவனுக்கு ஆப்ஷன் ஆச்சு, அவன் ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி ஆச்சு, எல்லாம் அவனே பார்த்துக்கட்டும். இனி எனக்கு இதில் கிடையாது போராட முடியலை, எனக்கு இனி ஸ்ட்ரென்த்தும் இல்லை. நம்ம நைஸாக வந்து குறைச்ச நாளைக்கு எதையும் கண்டுக்காமல் நம்மளே பார்த்துப்போம், ஹீலாகவும் செல்ஃப்லோ பண்ணுவோம். நமக்கும் ஃபேமிலி இருக்குது, நமக்கும் வந்து சம்பாதிக்கணும், நமக்கும் லைஃப்பில் பணங்கிற விஷயம் தேவை இருக்குது. மெல்ல நீங்கள் குறைச்ச நாளைக்கு இந்த ரிலேஷன்ஷிப், ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கிடந்து போராடி ஒன்றுமே இல்லை. ஸோ குறைச்ச நாளைக்கு சைலண்டாக இருந்து பார்ப்போம். ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஃபீலிங்ஸ் எமோஷன் எல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி இவன் வருவான் போவான், அடுத்த தேர்ட் பார்ட்டி தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஓடுவான்.
எனக்கு ஸோ அப்போ அதனால കുറച്ച് நாளைக்கு நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுத்தோம், எஃபோர்ட் கொடுத்து ஒன்றுமே நடக்கலை, ஒன்றும் நடக்கலை. ஸோ കുറച്ച് நாளைக்கு சைலண்டாக இருந்து பார்ப்போம். ஓகே, இல்லைங்க நம்ம மூவ் ஆன் ஆக்கி பார்ப்போம், நம்ம செல்ஃப் லோ பண்ணி பார்ப்போம், நம்மளை ஃபோக்கஸ் ஆகி பார்ப்போம், நமக்கு மைண்டை கரியரை கொடுத்து பார்ப்போம். இப்போ ஏதாவது மேஜிக்கல் மிராக்கிள் நடக்குதா பார்ப்போம்னு ஒரு தாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு. ஓகே, இந்த ஒரு தாட்டில் நீங்கள் வந்துட்டு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அதர்வைஸ் என்றைக்கு நீங்கள் வரீங்களோ அன்றைக்கி ரெஸ்னேட் ஆகும். கரண்ட்லி நீங்கள் கோயில் பிடிச்ச சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்கிறீங்க, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், மரணமே வந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. ஆக்சுவலி நம்ம வந்து உயிர் வாழ்கிறதுக்கு நமக்கு தேவை வந்து ரிலேஷன்ஷிப் கிடையாது, மைண்டில் வச்சுக்கோங்க. 3 வேளை சாப்பாடு. ஓகே, காசும் பணமும் 3 வேளை சாப்பாடு தான் நமக்கு இந்த வேர்ல்டில் உயிர் வாழ்கிறதுக்கு தேவை. கரண்ட்லி நீங்கள் கோவிட் சுச்சுவேஷனில் போயிட்டு வந்துட்டு என்ன வருதோ பார்த்துக்கலாம். நமக்கு 3 வேளை சாப்பாடு இருந்தால் போதும், வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த வேர்ல்டில். ஸோ அந்த ஒரு தாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். கோயில் எப்படி சுச்சுவேஷன் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி இப்போவே நம்ம நினைச்சு ஓவர் திங்கிங்லாம் பண்ண வேண்டாம், வர டைம் பார்த்துக்கலாம், என்ன வருதோ பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வந்துட்டு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கெரியரில் க்ரோ ஆகுறீங்க நம்ம சொல்லலாம். ஓகே, சுத்தம் அந்த போஸ்ட்டை மைண்ட் பண்ணல, நீயாச்சு தேர்ட் பார்ட்டியாச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, ஐ டோன்ட் கேர். இந்த சுச்சுவேஷன் நீங்கள் வந்துட்டு ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பர்சன் ஆக்சுவலி உங்களுக்கு பிடிச்ச ஆல் சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சுட்டு. எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சிலவங்களுக்கு இந்த பர்சன் உங்களுக்கு பிடிச்ச ஆல் சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சுட்டு. கரண்ட்லி வந்து பயங்கர ரூடாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீ யாரோ நான் யாரோ. ஓகே, ஸோ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கும் ஒரு ப்ராப்ளம் இல்லை, நான் இப்படி தான், நான் வரவே மாட்டேன். இவரே உங்களை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு, நீ ஏன் நானும் பார்த்துக்கலாம். ஓகே, நீ கரண்ட்லி வந்து இவர் பயங்கர ரூடாக இருக்காங்க. தப்பெல்லாம் பார்த்தீங்களா, இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்காங்க பார்த்தீங்களா. வாட் இஸ் மிராக்கிள். ஸோ எல்லா ட்ராமாவும் க்ரியேட் பண்ணி தேர்ட் பார்ட்டியும் கொண்டு வந்து விட்டுட்டு கரண்ட்லி வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆல் சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டு கரண்ட்லி ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு எப்படி நிற்கிறாங்க பார்த்தீங்களா, பயங்கர போல்டு ஆட்டிடியூடாக நிற்கிறாங்க. ஓகே, வேண்டாம்ப்பா, நான் வந்து ஒரு துள்ளி கூட நான் இறங்கவே மாட்டேன், நான் யாருக்கும் அடிமை கிடையாது, நான் இப்படி தான் இருப்பேன், என் லைஃப் இப்படி தான் இருக்கும், நான் வேணும் அப்படின்னா நீயா வா, பட் நீங்களாக வந்து அவங்களுக்கு மதிப்பும் இல்லை, வேல்யூவும் இல்லை, இம்பார்ட்டன்ஸும் இல்லை, லவ்வும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. ஓகே, எனக்கு இவர் இப்போ நிற்கக்கூடிய வைப்ரேஷன் என்ன தெரியுமா, இந்த வேர்ல்டில் நான் யாருக்கும் அடிமை கிடையாது, எனக்கு யாரும் வேணும்னு அவசியமும் கிடையாது, ஒரு இன்ச்சு கூட நான் இறங்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன். பயங்கரமாக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு பயங்கர ரூடாக இருக்காங்க. ஓகே, ஆல் சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு ஒரு பிளாக் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு பயங்கர ரூடாக நிற்கிறாங்க நம்ம சொல்லலாம் பேரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, பட் வந்து நினைக்கலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நிற்குது இல்லாமல் இப்போ ஸ்னேகம் இருக்காங்கிட்ட ஆஃப்கோர்ஸ் ஸ்னேகம் உண்டு, ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு, பட் ஒரு செப்பரேஷனுங்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. செப்பரேஷன் இவருக்கு சில விஷயங்கள் மனசில் ஆகுது. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இவர் கரண்ட்லி இவருக்கு உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் எமோஷனலாக சப்ரஸ் தாங்க பண்ணிட்டாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல. காரணம் என்னோட ஃபேமிலினாலேயா இருக்கலாம், இவரோட ஃபேமிலினாலேயா இருக்கலாம். ஓகே, என்னதான் அந்த ஒரு பர்சன் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரிஸ் செட் பண்ணி வச்சுட்டு நான் ஒரு ஆக்ஷன் கூட எடுக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், இவர் பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு இருந்தாலும் இவர் ஆக்சுவலி எந்த ஆப்ஷன்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது ஃபேமிலியாக இருக்கட்டும், தேர்ட் பார்ட்டியாக இருக்கட்டும், இவருக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், பட் எந்த ஆப்ஷன் மேலே இப்போ இவர் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, கரண்ட்லி வந்து உங்கள் மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. தென் இவரை பொறுத்த மட்டும் இப்போ இவருக்கு ஒன்றும் வேண்டாம், தேர்ட் பார்ட்டியே வேண்டாம், ஃபேமிலியே வேண்டாம், நீங்களே வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். டோட்டலாக ஆள் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, இன்றைக்கி நான் இப்போ எனக்கு எதுக்கு நான் இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எனக்கு இப்போ என்ன வேணும் ஆக்சுவலி. ஏன்னா இவர் ஆக்சுவலி உங்கள் கூட எமோஷனலி கனெக்ட் ஆகிட்டு உண்டு. எத்தனை மாத்திரம் இவர் கூட நீங்கள் எமோஷனலி கனெக்ட் ஆகிட்டு உண்டோ அத்தனை மாத்திரம் இவரும் உங்ககிட்ட எமோஷனலி கனெக்ட் ஆகிட்டு உண்டு. பட் இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம், பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர்னால ஓப்பனாக ஷேர் பண்ணாமல் இருக்கலாம். பட் இது செப்பரேஷனில் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஏதோ ஒரு வகையில் நான் இவ கூட கனெக்ட் ஆகிட்டு உண்டு. மேபி எனக்கே தெரியாமல் நான் இவளை லவ் பண்ணிட்டு உண்டு, எனக்கே தெரியாமல் நான் இவளை வந்து ஆத்மார்த்தமாக லவ் பண்ணியிருக்கேன். இந்த செப்பரேஷன் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஸோ இவருக்கு செப்பரேஷன், இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கு உங்கள் மேலே ஒரு லவ் இருக்கிறனால தான் இப்போ இவருக்கு தேர்ட் பார்ட்டியும் வேண்டாம், ஃபோர்த் பார்ட்டியும் வேண்டாம், ஃபேமிலியும் வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகிட்டு உண்டு. இப்போ நான் என்ன பண்ணுறது, இப்போ என்ன சுச்சுவேஷன் போயிட்டுருக்குது.
ஓகே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்னன்னு நான் சரி பண்ணுவேன். டோட்டலி ஆளும் கன்ஃப்யூஸ் ஆன ஆளுக்கே ஆக்சுவலி கிளாரிட்டி இல்ல. அதனால தான் ஆளே பயங்கர ஈகோஸ்டிக்கா இருக்காங்க. ஏன்னா இவர பொறுத்த மட்டும் வா தொறந்து நீங்களும் வேணும்னு சொல்ல முடியல. அதே டைம் ஃபேமிலியும் வேணும்னு சொல்ல முடியல. தேர்ட் பார்ட்டி வேணும்னு சொல்ல முடியல. ஸோ அதனால தான் கரண்ட்லி ஏன்னா இவரோட சிச்சுவேஷன் அந்த மாரி. அப்ப இவர் இப்ப இவர் லைஃப்ல கட்ற கஷ்டமா இருக்கட்டும், வலியா இருக்கட்டும், வேற அது உங்களுக்கு தெரிய வேண்டாம். ஸோ அதனால தான் ஸ்ட்ராங்கா ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு, எனக்கு என்ன நான் ஹேப்பியா இருக்கேன். என்ன யார் தோற்கடிக்க முடியும்? என்ன தோற்கடிக்க இந்த இந்தியாவில் யாருமே பிறக்கலையே. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்க. பட் ஓப்பனாக சொல்ல போயிடுச்சு நான் டோட்லி இந்த செப்பரேஷனில் கன்ஃபியூஸ் ஆகிட்டு உண்டு. ஓகே. பட் இன்னொரு விஷயம்னா இவருக்கு ஆக்சுவலி 9 ஆஃப் கப்ஸ் ஒரு கம்ப்ளீஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லை. இந்த ஒரு போர்ஷன் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம் என்னதான் சின்ன வயசுலேருந்து ட்ரெடிஷ்னல் சொல்லி நான் வளர்ந்தாலுமே இந்த ஒரு போர்ஷன் இல்லைங்க எனக்கு லைஃப் ஒருபோது ஒரு கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை. எனக்கு எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல். இந்த ஒன்று கூட என் லைஃப்பில் வந்து சேர்ந்துட்டிங்க எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். இவருக்கு ஒரு ஃபீல் உண்டு. இவர் சில விஷயங்களை சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி. மேபி இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைம் இந்த ஒரு போர்ஸுங்கிறது ஃப்ரெண்டு கூட பார்ட்டிக்கோ செலிப்ரேட்டுக்கோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லைங்க ஏதாவது ஒரு பார்ட்டி விஷயமா ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்படி இல்லைங்க இந்த ஒரு போர்ஷன் நீங்கள் ஏதாவது பார்ட்டியில் வச்சு மீட் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கரண்ட்லி செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்களில் ஃபோக்கஸ் ஆகிடுங்க, ஹாப்பியாக இருக்கிறீங்க. இதெல்லாம் இவருக்கு ஆக்சுவலி தெரியாமல் ஒன்றும் இல்லை. பட் இவருக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் முன்னாடி வந்திருக்கலாம். பட் நீங்களும் கரண்ட்லி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ எனக்கும் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்துட்டு. அப்போ இவருக்கு ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் முன்னாடி மாதிரி ஈஸியாக வரவும் முடியல. ஓகே. சாரி ஃபீல் பண்ணுறாங்க. இவர் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி இவர் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. இதுக்கு தான் செப்பரேஷனுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மனசிலாக்கிக்கோங்க. இவர் சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. சீட்டிங் பண்ணிட்டு இவர் எப்படி சீட்டிங் பண்ணிட்டு எந்த இடத்துல போனால் அதே இடத்துல நின்று பார்த்துட்ருக்காரு. இது வரைக்கும் இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஓகே. சாரி ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் பண்ணாமல் இருந்துக்கலாம். என்ன மடத்தரை நான் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் கொலாப்ஸ் ஆக்கி வச்சுருக்கேன். ஈகோலையும் ஆட்டிடியூட்லையும் எல்லாம் சாரி ஃபீல் பண்ணுறாங்க. நான் வந்து பண்ணது சரியே கிடையாது. நான் தப்பு. ஏதோ ஒரு வகையில் நான் அவளை கனெக்ட் ஆகிட்டு உண்டு. இதே ஒரு வகையில் நான் அவளை நான் ஆத்மார்த்தமாக லவ் பண்ணிட்டு உண்டு. பட் ஒரு நாள் நான் அந்த லவ்வை காட்டிட்டும் இல்லை, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டும் இல்லை. இப்போ எனக்கு இந்த செப்பரேஷனாக எனக்கு இந்த லவ் வந்து மனசில் ஆகுது. இப்போ வந்து முன்னாடி மாதிரி போகவும் முடியலை, என்ன வேணும்னு சூஸ் பண்ணவும் முடியல. பக்கா கன்ஃபியூஸ் மேபி இவர் கரண்ட்லி இவருக்கு வந்து ஒரு பெயினே உண்டு ஆக்சுவலி. ஓகே. என்ன சொல்கிறது, என்ன பேடி அப்படின்னா கரண்டி உங்ககிட்ட வாரத்துக்கு ஆளுக்கு வந்து ஒரு பெய்டி உண்டு. காரணம் என்னென்னா நீங்கள் வந்தால் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு பெய்டி உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஒருபோதும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உண்டு. எத்தனையோ நாள் நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு அந்த பர்சன்கிட்ட பெக் பண்ணி போயிட்டு உண்டு. பட் இவர் ஒருபோது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துல அந்த டைம் இவர் தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. அப்போ கரண்ட்லி உங்ககிட்ட ஒரு காலோ ஒரு மெசேஜ் ஒரு ஆக்ஷனோ பண்ணி வந்தா அப்படின்னா நீங்கள் வந்து மேபி நீ இப்போ தேர்ட் பார்ட்டிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா, நீ தேர்ட் பார்ட்டி கூட எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் ஏதாவது சொல்லிடுவீங்களோ அந்த ஒரு பெயினே உண்டு ஆக்சுவலி. ஓகே. ஸோ அதனால் இவருக்கு உங்கள் மேலே மேபி நீங்கள் ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு, நீங்கள் செக்ஷுவலாக இருந்திருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அட்ராக்ஷன் உண்டு. பட் கரண்ட்லி உங்ககிட்ட வர்றதுக்கு ஆளுக்கு வந்து ஒரு பேடியே உண்டு. அதனால ஆள் ஆக்சுவலி பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்ருக்காங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, தேவைன்னா வரட்டும். ஓகே. இது வந்து ஆக்சுவலி கிரிமினல் மைண்ட் ஆகும். உள்ளுக்குள்ளே ஃபீலிங்ஸ் எமோஷனெலாம் வச்சுட்டு நம்ம பவுண்ட்ரி செட் பண்ணி நிற்கும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவீங்க. கரண்ட்லி ஹாப்பியாக ஒன்றும் இல்லை, பயங்கரமாக சேடாக தான் இருக்காங்க. முடிஞ்சு போன விஷயங்கள்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் உண்டு. பட் ஆக்சுவலி இவரோட மைண்டில் என்னென்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, டைமாக மாறி போச்சு, நம்ம ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு டைமில் நம்ம ஆக்ஷன் எடுத்துருக்கணும். இப்போது மேபி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஒரு டைமில் இவர் மேபி நினச்சி பார்க்காம இருந்திருக்கலாம். எப்போவுமே நீங்கள் பேக் பண்ணி போகிறனால எங்கே போயிடுவீங்க, நீங்கள் வந்துடுவீங்க. இவர் கொஞ்சம் ரூடாக இருந்துக்கிட்டார் அப்படின்னா, ஒரு பவுண்டரி செட் பிடிச்சி நின்றுக்கிட்டார் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் நீங்கள் வந்துடுவீங்கன்னு அப்படி இவர் ஒரு சில விஷயங்கள் நினச்சி வச்சுருக்கலாம். பட் நீங்கள் கரண்ட்லி வந்து நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கல, ஒரு காலும் பண்ணல, ஒரு மெசேஜும் பண்ணல, நீங்கள் அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லும்போது இவரால் அதை ஏற்றுக்கவே முடியலை. ஓகே. ரிலேஷன்ஷிப்பை நீ ஒர்க் பண்ணாலும் ஹோப் இல்லை, டைம் வேஸ்ட்டு, முடிஞ்சு போன விஷயங்கள்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணுவேன், சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, தேர்ட் பார்ட்டி இருக்குது, நான் தேர்ட் பார்ட்டிக்கு என்ன பதில் சொல்லுவேன், நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு பயங்கர சேடாக இருக்கிறாங்க. டிப்ரெஷன் உண்டு. எல்லா தப்பும் என் மேலே, எல்லா மிஸ்டேக்கும் என் மேலே. ஓகே.
2 பேர் இருக்காங்க. 2 பேருக்கே நான் இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்கணும். தேர்ட் பார்ட்டிக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுமோ, அதே அளவு நான் அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்கணும். பட் நான் தேர்ட் பார்ட்டி மட்டுமே எனக்கு கண்டுட்டு உண்டு. இவங்கள கண்டுட்டே இல்ல. நான் பண்ண மாரி மேபி அவ பண்றதுக்கு 1 செகண்ட் தானே ஆகும். ഭയങ്കര സാഡാണ് ആക്ച്വലി. ഓക്കെ, அவளாக ஆக்சுவலி நெகட்டிவாக ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் உண்டு. ஏன்னா இவர் கரெக்டாக இவர் வந்து ஈகோ ஆட்டிடியூடை விட்டு இவர் சாரின்னு வந்து ஒரு மெசேஜ் போட்டு ஷுவராக நீங்கள் ஆக்செப்ட் பண்ணுவீங்க. பட் ஆள் நெகட்டிவில் இருக்காங்க. இவர் பண்ண விஷயங்கள்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு, ரிலேஷன்ஷிப்பில் நடந்த ட்ராமாஸ் எல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனே அந்த மாதிரி பண்ணிட்டேனே, ஓகே, ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு இவர் நெகட்டிவாக இருக்கார். இனி என்ன நடக்கும், இனி என்ன நடக்க போகுது, இனி எப்படி இது சரியாகும், ஓவர் திங்கிங் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். பட் டோன்ட் வரி, நமக்கு இங்கே சன் கார்டு வந்துருக்காங்க. அந்த கரண்ட் ரிலேஷன்ஷிப் ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன் இருக்கலாம். பட் இயர் ஃபியூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கிடைக்கும். இவரோட லைஃப்பில் ஒரு பிரைட்னஸ்ங்கிறது நீங்களாகும். ஓகே, நமக்கு ரீபர்த்னு ஒரு கார்டு வந்து டெத்து நமக்கு வந்தாலே நமக்கு ரீபர்த் ஆகும். ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் ஒரு ஸ்டார்ட் உண்டு. கரண்ட்லி எப்படி வேணாலும் எண்டப் ஆகிருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஒன்றும் உங்கள் ரெண்டு நீங்கள் ரெண்டு மறுபடியும் கனெக்ட் ஆகாத அளவுக்கு ஒரு எண்டிங் வந்திருக்கலாம். பட் ரிலேஷன்ஷிப் ரீபர்த் உண்டு. ஓகே, பட் இப்போதைக்கு இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு காலோ ஒரு மெசேஜோ வர்றது மாதிரி எந்த ஒரு கார்டு நமக்கு வரல. பட் இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் வந்து பாசிபிள் ஆகும். இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுப்பார். என்னதான் கரண்ட்லி லோடாக இருந்தாலும் இவர் ஆக்ஷன் எடுப்பார். ஓகே, ஏன்னா அப்படின்னா இப்போதைக்கு இவருக்கு எந்த ஆப்ஷன்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களை தள்ளி இவருக்கு வேறு யாரையும் சூஸ் பண்ண முடியாது, வேறு யாரும் பிடிக்கவும் இல்லை. ஏன்னா இவரோட லைஃப்பில் நீங்கள் ஒரு சன் ஆகும், நீங்கள் ஒரு ஹீலர் ஆகும். இவர் உங்ககிட்ட தொடர்ந்து எல்லா விஷயங்களும் சொல்கிறது மாதிரி இவர் வேறு யார்கிட்டே சொல்லவும் மாட்டார். ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீஸ்டார்ட் உண்டு. இப்போவும் இவருக்கு அவங்க மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவும் குறைஞ்சிட்டு இல்லை. செப்பரேஷன் இவருக்கு நிறைய விஷயங்கள் மனசில் ஆகிட்டு உண்டு. பட் அவங்க இப்போ இவர் பண்ண தப்பு எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ இவருக்கு ரியலைஸ் ஆகட்டும். ஒரு ரியலைசேஷனுங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாம் ஈஸியாக கிடச்சி போச்சு அப்படின்னா இப்படி தான் ஈஸியாக விட்டுட்டு ஓடுவாங்க. ஸோ குறைச்ச நாளைக்கு இருக்கட்டும் அவங்க, சரியா? ஓகே, ஆக்ஷன் எடுப்பார். ஓகே, ஆக்ஷன் எடுப்பார். பட் அவங்களுக்கான ஒரு டைமை கொடுங்க. ஓகே, இதான் நமக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட்னா ஏஜ் பார்க்கலாம். 18 வந்து இம்பார்ட்டன்ட். மேபி யாருக்காவது 18 இருக்கலாம். தென் 29 இம்பார்ட்டன்ட். 57 important, 59 important, 67 important. ஓகே, ஸோ வந்து இம்பார்ட்டன்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 10 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் 555 நமக்கு இம்பார்ட்டன்ட். 555 நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா டோன்ட் வெரி, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். ரிலேஷன்ஷிப்பில் சேஞ்சஸ் வரும். மேபி இந்த பர்சன் சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு டைம் பீரியடாக இருக்கும். ஸோ அதனால நமக்கு 555 நம்ம வந்து நமக்கு இந்த நம்பர்ஸ் வந்துருக்கு. 555 ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். டோன்ட் வெரி, சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிக்கும். ஓகே, இப்போ எந்த ப்ராப்ளம் வேணாலும் இருக்கலாம், அது சேஞ்ச் ஆகிக்கும். உங்களுக்கு ஃபேவரபுளாக அது வரும். ஓகே, உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறது நடக்கும். பட் டைம் கொடுங்க. நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனால நமக்கு டைம் வேணும். ஏன்னா உடனே ஒரே நாள் கொண்டு போய் யாரையும் வந்து ரியலைஸ் பண்ண முடியாதுல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பல நாட்கள் போக போக தான் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியும். ஸோ நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். ஓகே, ஸோ அதனால் டைம் எடுத்துக்கும். தென் வந்து இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் பார்க்கலாம். 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், சாரி 9 இல்லை, 10 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் மந்த் 9 இருக்குது. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி கிடையாது, பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மந்தில் உங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இல்லை நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்டாகி இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.